கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆகஸ்ட் மாதத்தின் 3வது ஓய்வு நாளிலே உங்கள் யாவரையும் இந்த ஊடகத்தின் வாயிலாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே தேவாலயத்தை திறந்து ஆராதனை நடத்த முடியாத சூழ்நிலை, விசுவாசிகள் ஆலயத்தில் கூடி வர முடியாத ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் நமக்கு தடை விதித்திருக்கிறது. எனவே அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இந்த கொரோனா காலத்தில் இந்த அருமையான யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி உங்களுக்காக. சேலையூர் அடன் கிறிஸ்துவ திருச்சபை வட்டார போதகராக பணியாற்றி வந்த அருமையான யோனா ஞானகுமாரன் அவர்களை நம்முடைய நிர்வாகம் நம்முடைய சபைக்கு வட்டார போதகராக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதை குறித்து ஏற்கனவே உங்களுக்கு ஆலயத்தில் கடந்த வாரத்தில் அறிவிப்பு செய்யப்பட்டது. அதை நீங்கள் யாவரும் அறிந்ததே. எனவே அவரையும் அவருடைய துணைவியார் திருமதி எஸ்தர் யோனா அவர்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி அவர்களை வரவேற்கிறோம். கர்த்தர் அவர்களை கொண்டு இந்த பகுதியில் அவருடைய மகிமையான மொழிகளை நிறைவேற்றுவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். நீங்கள் யாவரும் அவரோடு இணைந்து தெய்வீக நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். தொடர்ந்து நாம் யாவரும் ஒருமித்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இந்த நாளிலும் இந்த ஆராதனை அருமையான போதகர் யோனா ஞானகுமாரன் அவர்கள் பொறுப்பெடுத்து இந்த ஆராதனையை நடத்தி கொடுப்பார்கள். அவர்களை இயேசு நாமத்தினால அறிமுகம் செய்து வைக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தேவநாமம் மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தின் 3வது பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனையிலே சேலையூர் பகுதியிலிருந்து ஓல்டு பல்லாவரம் அட்வென்ட் கிறிஸ்தவ திருச்சபைக்கு புதிய வட்டார ஆயராக கர்த்தருடைய பணியை செய்யும்படியாக கடந்து வருவதற்கு தேவனுடைய கிருபையும் மகாசருடைய ஒத்துழைப்போடு கூட இப்போது இருக்கிற அருமையான பல்லாவரம் வட்டாரத்தின் ஆயிரம் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற செம்பாக்கு வட்டாரத்தின் 1000 இருக்கிற ரெவரண்ட் சார்லஸ் திவினேஸ்வர் ஐயா அவர்களையும் எங்களை அறிமுகப்படுத்தி இந்த ஆராதனை பங்கு பெறவும் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்கவும் இந்த வாய்ப்பினை கொடுத்து 1007 குடும்பத்தின் சார்பிலே வாழ்த்துகிறேன். திருச்சபுடைய நிர்வாகிகள், செயலாளர், பொருளாளர், மூப்பர்மார்கள் மற்றும் அனைத்து விசுவாசிகள் எல்லாரும் இணைந்து நண்போடு இந்த சோசியல் மீடியா மூலியமாக உங்களை காணுவதற்கு தேவன் கருவை செய்திருக்கிறார். நாம் கண்களை மூடி ஆராதனை தேவனுடைய கரங்களிலே செபத்தோடு தேவநாம மகிமைப்படும்படியாக இந்த நாளை தேவன் உண்டு பண்ணினபடினாலே நம்ம எல்லாரும் சோதரிக்கலாம். சோதர 118 சங்கீதத்தில் 24 வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் உண்டு பண்ணின இதிலே மகிழ்ந்து களி கூறுகிறது என்று சொல்லப்பட்டு தெய்வீக வார்த்தை பிரகாரமாக இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாள். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆராதனையிலே தேவனாம் மகிமைப்பட ஆங்காக நம் வீடுகளிலே எப்போது ஆராதனை இருக்கிற வண்ணமாக வீடுகளிலே ஒரு வசதியாக இல்லாதபடி ஜாக்கிரதையாக தெளிவாக எப்போதும் ஆராதனை இருக்கிற வண்ணமாக வீடுகளிலே
உள்ளத்தோடு அவரை ஆராதனை செய்வதற்கு உங்களை அர்ப்பணிக்க அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். ஆரம்ப ஜெபத்துடைய சபையின் செயலாளர் திரு மோகனையா அவர்கள் ஜெபிப்பார்கள். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான ஆண்டவரே, பரிசுத்தமான கோவினாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை சோதரிக்கிறோம் தகப்பனே. சோதரம் அப்பா, நாங்கள் ஆண்டவரே ஆலயத்திலே ஒன்று கூடி ஆண்டவரே ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில் ஆண்டவரே இருக்கிறதான இந்த வேலையில் கூட தகப்பனே நோக்கி பார்க்க உதவி செய்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, உங்கள் மத்தியிலே வந்திருக்குதானே இதுதாய் பொறுப்பேற்றிருக்குதானே போதற்காக உங்கள் சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, அவரை நீங்கள் பகுதியிலே நீங்கள் எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம்ப்பா, அம்மை சோதரிக்கிறோம். கர்த்தாவே, கடந்த நாட்களிலே அப்பா 4 ஆண்டுகளும் உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்ததானே ஆண்டவரை போதற்காக செபிக்கிறோம். அவரை கர்த்தாவே நமக்கு சிறப்பாக நீங்கள் எடுத்து பயன்படுத்தி அநேக மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக பயன்படுத்தி வந்து உமக்கு நன்றி. கர்த்தாவே, அநேக ஊழியர்களை ஆண்டவரே அப்பா நீ சிறந்த உதவி செய்து உமக்கு கொடான கோடி நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரை சோதரம். இவரிலும் கர்த்தாவே சோதரம் அப்பா. தேவனே, ஏதாவது பொறுப்பேற்றிருக்க போதங்களையும் வளமையாக எடுத்து எங்கள் பகுதியில் பயன்படுத்த முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலையிலும் கொடுக்க போகிற உங்களுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கேட்க போகிற ஆண்டவரே திருச்சபை மக்கள் ஒவ்வொரு கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். அவரல்ல அவரை மறைத்து நீரை பேசும்படியாக செபிக்கிறோம். பாமை சோதரிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் உண்டாகவே நம்முடைய பாடல் புத்தகத்திலே 173வது பாடல் துதித்து பாடின பாத்திரமே தொங்குவன் இயேசுவின் நாமம் இருக்கிற இடத்துல நீங்கள் கரங்களை தட்டி தேவனாம் மகிமைக்காக எல்லாரும் இணைந்து பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். துதித்து பாடிட பாத்திரமே தொங்குவன் இயேசுவின் நாமமே. துதித்து பாடிட பாத்திரமே தொங்குவன் இயேசுவின் நாமமே. துதிகளில் மத்தியில் வாசம் செய்யோ தோயனை நேயமாய் தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட இருபயம் இந்த ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக போக்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக போக்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஓடாய் நடந்தாலோ ஆழியில் தண்ணீரை கடந்தாலோ. அக்கினி ஓடாய் நடந்தாலோ ஆழியில் தண்ணீரை கடந்தாலோ. சோதனை
மிக பெருகினாலோ ஜெய நமக்கே தரம் தோத்தை போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக போக்கிடுதே அல்லேலூயா துதித்தாட்டிடுவோம் நன்றியாலுள்ளமே மிக போக்கிடுதே நாம் அல்லேலூயா துதித்தாட்டிடுவோம் வார்த்தைகள் தீர்த்திட வந்திடுவார் வாழுமென்றே நாம் அழைத்திடுவோம் வார்த்தைகள் தீர்த்திட வந்திடுவார் வாழுமென்றே நாம் அழைத்திடுவோம் வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாம் விரைந்து நிறைவேறிடும் சொத்தை போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக போக்கிடுதே நாம் அல்லேலூயா துதித்தாட்டிடுவோம் நன்றியாலுள்ளமே மிக போக்கிடுதே நாம் அல்லேலூயா துதித்தாட்டிடுவோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட மீண்டும் ஒரு விஷயம் இந்த மூன்றாவது ஞாயிறு ஆராதனையிலே புதிதாக பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அடைவுடைய துணைவியார் வேளாண் சகோதரியாகவும் இருவரும் இந்த பகுதி ஊழியக்கார சகோதரியாக கர்த்தர் கொண்டு வந்ததை நினைத்து தேவனுக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கலாம். ஒவ்வொருவரும் இருக்கிற இடத்துல சோசியல் மீடியா மூலியமாக நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை சபை மக்கள் மாத்திரமல்ல, கிராமத்து மக்கள், பட்டணத்தின் மக்கள், தேசத்தின் மக்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு பிழைக்கும்படியான், உயிர் மீட்சி அடையும்படியான், தேவன் பலத்த காரியங்களை செய்யும்படியாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க போகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை தேவ செய்திக்கு ஆதாரமாக நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவருடைய சீஷருக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவருக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர் கிட்டே வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். வாழ்க என்று சொல்லி இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தையுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் வாழ்க என்ற ஒரு தலைப்பிலே மிக சுருக்கமாக தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு ஆசீர்வாதத்தோடு கூட நாம் முடிக்க இருக்கிறோம். கண்களை மூடலாம். நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஓய்வு நாளில் காலை வேளைக்காக நன்றி. புதிதாக பொறுப்பெடுத்து முதல் வார்த்தையாக நம்முடைய சபைகளில் பகிர்ந்து கொடுக்கும்படியால் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுத்தபடியால் சொல்லிக்கிறோம். பேசுவது நாங்கள் அல்ல, எங்களுக்குள் இருக்கிற ஆவியார் உமக்கு வாயா இருக்கிறேன். இந்த வாயிலிருந்து உங்களுடைய வார்த்தைகள் புறப்படுவதா நீங்க எங்களை எப்படி பயன்படுத்தணும் நினைக்கிறீங்களோ அப்படி உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆதரவு செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
இந்த நாளிலே மீண்டும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி மீண்டும் வரவேற்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகள் முதல் வார்த்தையாக பகிர்ந்து கொடுக்கும்படியாக ஒரு வாழ்த்துதல் செய்தியை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வேதத்திலே மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து, அவர் உயிரோடு எழுந்து பேசின முதல் வார்த்தை என்னவென்று சொன்னால், ஜனங்கள் எல்லாரும் துக்கத்தோடும் வேதனையோடும் பலவீனத்தோடும் கண்ணீரோடும் ஒரு அங்கலாய்ப்போடு கூட கிறிஸ்து மறித்து விட்டாரே, எப்படி அவரை காண்போம் என்று ஒரு ஏக்கத்தோடு கூட சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், அனைத்து மக்களும் வேதனை கண்ணீர் காணப்படுகிற வேளையிலே தேவன் கொடுத்து எப்படி சிலுவையிலே 7 வார்த்தைகள் வழிந்தாலோ அதே போல உயிர்த்தெழுந்த பிறகு பல வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்துள்ள முதல் வார்த்தை என்ன சொன்னார்? சீஷரை பார்த்து சொன்னார், மரியாதை பார்த்து, மரியாதை பார்த்து, அநேக சகோதரியை பார்த்து சொன்னார், அநேக மக்களை பார்த்து சொன்னார், வாழ்க என்று சொன்னார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மூலமாக, அந்த உயிர்த்தெழுந்த தெய்வத்தின் மூலமாக நமக்கு ஒரு வாழ்த்துதலை தேவன் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வாழ்த்துதலை பெற்றுக் கொள்ளும்படியாக அந்த கிருபைகளை இந்த காலங்களில் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, வேதத்திலே நாம் பார்க்கும்போது அன்றைக்கு மலை நாட்டிலே சகரியாவை கடந்து சென்று மரியா எலிசபெத்தை வாழ்த்தினார் என்று சொல்லி லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே 40ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். மரியா எலிசபெத்தை போய் வாழ்க என்று சொல்லி வாழ்த்தினார்கள். அந்த வாழ்த்துதல் சத்தத்தை கேட்ட பொழுது அந்த குழந்தை களிப்பாய் துள்ளிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். வாழ்த்துதல் செய்தி கேட்கும் பொழுது அங்கே ஒரு களிப்பு உண்டாகிறது. வாழ்த்துதல் செய்தி கேட்கும் பொழுது அங்கே தேவ பிள்ளைகள் ஒரு பரிசுத்த ஆவியை நிறைவு பெற்றுக் கொள்ளுகிறோம். இந்த காலை ஆராதனைகள் வந்திருக்கிற நம்மைக்கு தேவன் வாழ்த்துதல் கொடுக்கிறார். அதே மாத்திரமல்ல, அநேக தேவ பிள்ளைகள் மூலமாக வாழ்த்துதல் கடந்து வரும்போது நமக்குள்ள ஒரு களிப்பு உண்டாகிறது. நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுகிறது. நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது. நாம் பாரங்களை தருவாக்கக்கூடிய ஒரு வாழ்த்துதல் செய்திதான் நம்மை இன்றைக்கு நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தேவ பிள்ளைகள் வேதத்தில் லூக்கா 1:28 பார்க்கும்போது தூதர்கள் மரியாதை வாழ்த்துகிறார்கள். ஆமென். கிருபை பெற்றவரே வாழ்க. தேவ தூதர்கள் வாழ்த்துகிறார்கள். பிரசவ கால திட்டத்தில் உனக்கு ஒரு இயேசு என்று சொல்லி ஒரு குமாரனை பெற்றிருக்கிறோம். ஆமென். அங்கே தூதர்களுடைய வாழ்த்துதல் கேட்டபொழுது அந்த கர்த்த பிறப்பிலே, அந்த கருவிலே ஒரு அசைவை உண்டு பண்ணது. இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளை ஒருவேளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உயிர்த்தெழுந்த நாள் என்று சொல்லி நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வாரத்தின் முதல் நாள் என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனை நமக்கு ஒரு வாழ்த்துதை கொண்டு வந்திருக்கிறார். மரியாதை எலிசபெத்தை வாழ்த்துதல் போல தேவ தூதரை கொண்டு மரியாதை
மரியாதைக்கு ஒரு வாழ்த்து செய்தி கடந்து வந்தது மாற்றப்பட்ட தெய்வ பிள்ளைகளை. அடுத்ததாக லூக்காவின் சுவிசேஷத்தில் லூக்காவின் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் வசனமாக வாசிக்கலாம். 50-51 லூக்கா 24ஆம் அதிகாரம் 50-51. பின்பு அவர் பெத்தனியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. முதல் வாழ்த்துதல் செய்தி. அடுத்த வாழ்த்துதலோடு கூட இரண்டாவது நமக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம் என்னன்னு சொன்னால் அவருடைய கைகளை உயர்த்தி நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கரம் ஆசீர்வதிக்கப்படுகிற கரம். சிறு பிள்ளைகளின் இடத்துல வரணும் பண்ணாதீங்க, தடை பண்ணாதீங்க. அவரை அழைத்து அவருடைய சிரசு மேலே தெய்வத்துடைய கரங்களை வைத்து குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறார். 115ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கும்போது 12ஆம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அதே தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும்போது அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். 13ஆம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவர்கள் சிறியவர்கள் அவர் ஆசீர்வதிக்கிறவர். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை ஆசீர்வாதம் இழந்திருக்கிறோமா? ஒருவேளை ஆசீர்வாதத்தை இன்னும் கிடைக்கிற சொல்லி ஒருவேளை ஏங்கிக் கொண்டிருக்கிறோமா? நீ தேவ சமூகத்தை நாடி கடந்து அவன் பார்த்து அமரப்போது அவருடைய கரம் நம்மே நீட்டப்படும். அவருடைய கரங்களை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு தடைப்பட்ட காரியங்களை கர்த்தரை வாய்க்க செய்ய போகிறார். வேதத்திலே தேவரே சகலத்தையும் செய்ய வந்தவர், நீங்கள் செய்ய நினைத்த காரியம் ஒன்று கூட நம்மளாக தடைப்படுவதில்லை என்று சொல்லி யோபு 42:2 வாசிக்கிறோம். தடை கிடையாது. தேவன் ஆசீர்வதிக்க நினைத்தார். நம்ம பிரயாசப்படலாம், ஆனா பிரயாசப்படணும். சங்கீதம் 27:1 பிரகாரம் கர்த்தர் வீட்டை கட்டாமல் அதை கட்டுடைய பிரயாசம் வெள்ளான்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் ஒருவேளை பிரயாசப்படணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் அந்த வீடு முழுமையாக நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, ஆபிரகாமை நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் காண்பிக்க தேசம் போல சொல்லும்போது கீழ்ப்படிந்தான். ஒரே போ அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தான். 2ஆம் வசனத்தில் நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பெரிய சாதியாவா, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். செல்வ சீமான் மாறினான். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நீதிமொழிகள் 10:22 சொல்லுகிறது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல வேதனை இல்லை. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாத வேதனை இல்லை, அதுல ஐஸ்வர்யம் உண்டு. அது கொஞ்சமா இருக்கலாம், அது நிறைவா இருக்கலாம். அதை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த வேதனையே இல்லை. ஹல்லேலூயா. அந்த துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக வார்த்தை நாம் பார்க்கலாம். தெய்வ பிள்ளைகளே, முதல் ஒரு வாழ்த்துதல். இந்த வாழ்த்துதலோடு கூட தேவனுடைய கரத்தினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். அடுத்ததாக மூன்றாவதாக
தேவப்பிள்ளைகளே, ஒரு ஊழியின் மூலியமாக ஒரு வாழ்த்து செய்தி நாம் காண்கிறோம். 1 யோவான் 2 பெரியமானவனே, நாத்துமா வாழ்ந்து போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆமென் சொல்லுங்க. பிரியமானவனே, நாத்து வாழ்வு போல எல்லாவற்றையும் என்ன பண்ணேன்? என் ஆத்மா சுகத்தை விரும்புகிறார். என் ஆத்மா ஒரு விளையேற்ற ஆத்மா. இந்த ஆத்மாவை கற்று சுகத்தை விரும்புகிறார். ஒருவேளை சரீர சுகம் வேற, ஆனால் ஆத்ம சுகம் தான் நமக்கு தேவை. ஆமென். இந்த ஆத்மா ஒருவேளை மனித உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொண்டால் ஒரு லாபம் இல்லை. நம்முடைய ஆத்மா விளையேற பெற்ற ஒரு பொக்கிஷமாக தேவன் நம்மை வணைந்திருக்கிறார். இந்த ஆத்மா கெட்டு போவதற்கு தேவனுடைய சித்தம் அல்ல. இந்த ஆத்மாவை அழிவின் பாலில் கொண்டு போவதற்கு நாம் ஆத்திரவான்களா இல்லாதபடி நாம் இந்த ஆத்மா தேவனுடைய பார்வையிலே அருமையாக இருக்கும்படியாக தேவன் ஆத்மா சுகத்தை விரும்புகிறார். ஆத்மாவே அவர் செய்த உபகாரங்கள் என்ன பண்றாங்க? மறக்க கூடாது. அவர் மறப்பதற்கு அணியிருந்த தேவன் அல்ல. இன்றைக்கு ஆத்மா பிரியமானவனே எல்லாவற்றையும் என்ன பண்ண வாழ்ந்து சுகமாய். ஒரு ஊழியன் யோவான் ஊழியனாக இருந்து ஜனங்களுக்கு ஒரு வாழ்த்தலை கொண்டு வருவது போல இன்றைக்கு அடியேனும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துதல் செய்தி நான் கொண்டு வருகிறேன். பிரியமான சகோதரி சகோதரி, தேவ பிள்ளைகள், நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி உங்களை நான் வாழ்த்துகிறேன். தெய்வம் உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு வாழ்த்து செய்தி கொண்டு வந்தார். மரியாதை மூலமாக இயேசுவுக்கு ஒரு வாழ்த்துதல், தூதர் மூலமாக மரியாதைக்கு ஒரு வாழ்த்துதல், அதோடு கூட வாழ்த்துதலோடு கூட தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவருடைய கரங்களினாலே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். தொடர்ந்து தேவனுடைய ஊழியரை கொண்டு தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு அவர் விட்ட பணிகள் செய்யும்படியாக அநேகரை ஆத்மாக்களை வாழ வைக்கும்படியாக தூதர்களாக ஊழியக்காரர்கள் மூலியமாக ஒரு யோவான் ஊழியக்காரர் மூலியமாக வாழ்த்தல் கிடைத்தது போல இந்த கடையின் மூலியமாக இந்த வாழ்த்தல் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய இந்த சத்தியம் கிரியை செய்வதாக கர்த்தர் என்ற ஜீவனுள்ள வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நம்மளோட பேசியிருக்கிறார். இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாளை காண்கிற பிள்ளைகள், பெரியவர்கள், திருமண நாளுக்கான தம்பதிகள் ஒவ்வொருவரும் தேவன் அவரிடமாக ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வாழ்க்கையிலே பிரியமானவனே, நாட்டு வாழ்வு எல்லாவற்றை வாழ்ந்து சுகமாயிருக்கபடி ஒவ்வொருவரும் வாழ்த்துவதை நாம் கடைசியாக செபித்து அசுவத்தோடு ஆரம்பிக்கலாம். வேளாண் சகோதரி வலேஸ்வரியோன் அவர்கள் செபிக்க ஆசுவத்தோடு நம்முடைய பட்டத்தின் அவர்கள் ஆசுவத்தோடு கூட ஆராதனை நிறைவு செய்வார். தர்மையான 1வது வாரத்தின் ஓய்வு நாளின் காலை வேளையிலே புதிதாக பல போதக பிதாக்கள் ஊழியம் செய்த மாபெரும் திருச்சபையிலே இளமையான கணவனார் வட்டாரத்தின் ஆயராகவும் அடியின் வேதாகம சகோதரியாகவும் காலங்கள் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிற நாட்களிலே எங்களை திருச்சபையில் முன்னாள் வட்டாரத்தின் ஆயரை அவர்கள் தன் பொருந்திய திருச்சபை நிர்வாக குழுவினர் அன்போடு வரவேற்று கனமான ஊழியத்தில் எங்களை நிறுத்தினதற்காக மனதார
சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனே, இதய நிறைவுள்ளே. சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனே, இதய நிறைவுள்ளே. துதிப்போம் நன்றியுடன். எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்னை பரமபிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில ஆண்டவரே கர்த்தாவே, காலங்கள் சூழ்நிலைகள் ஆண்டவரே இந்த pandemic காலங்களிலே ஆண்டவரே எங்கள் திருச்சபை மக்களை ஆண்டவரே நாங்கள் ஒருவரை ஒருவர் ஆண்டவரே கர்த்தாவே கண்டு அப்பா நாங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த போதிலும் இந்த சமூக வலைதளங்களின் மூலமாக ஆண்டவரே கர்த்தாவே மக்களை ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் பார்க்கவும் ஆண்டவரே அவர்களோடு கர்த்தாவே அவர்களுக்காக செபிக்கவும் தகப்பன் ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே அப்பாவுடைய ஊழியக்காரதாசன் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே உடைய மக்களை கர்த்தாவே வாழ்த்தவும் ஆண்டவரே கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதிக்கவும் தேவன் ஆண்டவரே நாவிலே அவருடைய நாவிலே நீர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே நீர் தெரிந்த தெய்வம் ஆண்டவரே பேசின முதல் வார்த்தை ஆண்டவரே பயப்படாத இருந்ததுன்னு சொன்னீங்க, வாழுங்க என்று வாழ்த்துனீங்க ஆண்டவரே. அப்பா அப்படியாய் இந்த மக்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. சிறுவர்கள் வாலிபர்கள் ஆண்டவரே, சகோதரிகள் சகோதரர்கள் ஆண்டவரே தாமே போதக பிதாக்கள் ஆண்டவரே கர்த்தாவிலே வயதில் மூத்தவர்கள் எல்லாரையும் நாங்கள் இந்த காலை வேளையில மனதார நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே கர்த்தாவை பேருதவியாயிருந்த எங்கள் வட்டாரத்தின் நாயர் ஆண்டவரே மாத்திரமல்ல எங்கள் திருச்சபை நிர்வாகத்தினர் செயலாளர் பொருளாளர் மூப்பன்மார்கள் கோவில் பிள்ளை அத்தனை பேரை ஆண்டவரே இந்த நாளிலே இந்த வலைதளங்களுக்கு ஆண்டவரே உதவியாயிருக்கிற ஆண்டவரே கர்த்தாவை அருமை வாலிப செல்வ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. இதனால் வருகிற எல்லா கணத்தையும் துதி ஸ்தோத்திரங்களை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே கர்த்தாவை. இன்னும் கொஞ்ச நாட்கள் நாங்கள் ஆண்டவரே ஒருவரை ஒருவர் பார்க்க முடியலனாலும் ஏற்ற நேரத்திலே தகப்பன் ஆண்டவரை எங்களை பார்த்து ஆண்டவரை நாங்கள் எல்லாரையும் பார்த்து இந்த நாமத்தை ஆலயத்திலே மகிமைப்படுத்த எங்களை எல்லாரையும் ஒன்று ஆண்டவரை கூட்டி சேர்க்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்தி அப்பாவுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இதனால் வருகிற எல்லா கனம் துதி மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாளாண்டு முழுவதும் ஒரு விழுத்து பாடல் மூலியமாக சொத்து மூலியமாக கர்த்தருடைய வார்த்தை மூலியமாக தேவன் நாம் மையப்படுகிறவர்கள் சில சொத்துரைக்கலாம். சொத்துர நாம் சும்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவீக ஆசீர்வாதம் ஆதாரம் பங்கு பெற்ற அனைத்து மக்களும் புதிதாக வந்திருக்கிற மக்கள் விசேஷ நாட்களில் காண்கிற பிள்ளைகளோடு